Hi friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு birthday and anniversary celebrate பண்ற எல்லாருக்கும் many more happy returns of the day and happy anniversary. எப்பவும் போல இன்னைக்கு சூப்பரான ஒரு 5 டிப்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். கூடவே குக்கிங் டிப்ஸும் வந்து பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா அப்படினா வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படினா subscribe பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் ஒரு டிப்பா என்ன அப்படின்றத பார்க்கலாம். டிப் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சைஸ் பெருங்காய டப்பா தான் எடுத்திருக்கேன். இதே டப்பாவை தான் நான் 2 டிப்புக்கும் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ அந்த டப்பாவில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளார ஒரு மூடி வந்து இருக்கும் இல்லையா, அந்த மூடி தான் நான் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். அந்த மூடியோட அந்த ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா அவசரத்தில் எலி குடிச்ச மாதிரி இந்த இடத்துல ஓட்டை போட்டு வச்சுருப்பேன். அது எப்போதுமே அப்படி தான் வந்து போடுவேன். அதை வந்து கண்டுக்காதீங்க. ஒரே ஒரு கோடு தான் போடணும், ரொம்ப பெருசாக போட்டுறக்கூடாது. இப்போ அந்த பிளாஸ்டிக் ஸ்பூனை உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்லைனில் கிடைக்கிற அந்த கண்டெய்னரோட சேர்ந்து அந்த ஸ்பூன் இருக்கும் இல்லையா, அது வந்து ரெடி ஆகிடும். இப்போ அதுக்குள்ளே வந்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எது வேணுமோ நீங்கள் வந்துட்டு போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஸ்பூனை பிடிச்சி ஜஸ்ட் இழுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து வந்துடும். கூடவே வந்துட்டு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுட்டு வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு பெயிண்ட் வேணும் அப்படின்னா பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது கலர் பேப்பர் போட்டு ஒட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இல்லை எதுவுமே வேணாம் அப்படியே இருக்கணும்னா வச்சுக்கலாம். இந்த எல்ஜி பெருங்காயம் அந்த ரிமூவ் பண்ணணும்னா நெயில் பாலிஷ் ரிமூவ் வச்சு ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ சிம்பிளான ஒரு ஆர்கனைசர் ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 2. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சேம் நான் அதுக்கும் அதே பெருங்காய டப்பா தான் எடுத்திருக்கேன். ஏன்னா என்கிட்ட ஒன்று தான் இருக்குது. இதுக்கு சின்ன சைஸ் பெருங்காய டப்பா எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ அந்த கோடு போட்டோம் இல்லையா அந்த ரவுண்டில், இப்போ அந்த ரவுண்டை ஃபுல்லாக வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ஸ்டோரில் வந்து கேட்டிங்க அப்படின்னா கொடுப்பாங்க. இந்த சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கொடுப்பாங்கல்ல டானிக், அதில் வந்து புதுசு தான் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். வாங்கிட்டு நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு அந்த ஓட்டைக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ இதில் உங்களோட நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபில்லர் வந்து அதில் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் தோசை ஊற்றுறப்ப கீழெல்லாம் வந்து சிந்தோ எண்ணெய் பிசு பிசுன்னு இருக்கும். அந்த மாதிரி எந்த டென்ஷனுமே இல்லை. அழகாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த இங்க் ஃபில்லரில் அப்படியே வந்து புஷ் பண்ணிங்க அப்படின்னா ஆயில் ஃபுல்லாக அதில் வந்துட்டு வந்துடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிட்டு மறுபடியும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எண்ணெய் பிசு பிசுன்னு இருக்காது. அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றிடும், அந்த மாதிரி எந்த டென்ஷனும் இருக்காது. எண்ணெய் அடியில் போயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் அந்த டப்பாவை அப்படி சாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப 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 சிம்பிளான ஒரு டிப் தான். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அந்த மெடிசன் பாட்டிலில் வர அந்த மெடிசன் ஃபில்லர் வச்சு ஏதாவது டிப் சொல்லுங்கன்னு. இந்த டிப் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எண்ணெயும் நிறையா வந்து செலவாகாது. உங்களுக்கு தேவையான எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு மறுபடியும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் டெக்கரேஷன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம். டிப் நம்பர் 3. இப்போ எப்போதும் போல் நம்ம குக்கிங் டிப் தான் பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். 2 வாழைப்பழம் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து தோலை உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸா எந்த அளவுக்கு உங்களோட பீஸா வந்து கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் இல்லை அப்படின்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வாழைப்பழம் எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை போட்டுட்டு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதங்குற டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரெட் எடுத்துக்கோங்க. அதோட கார்னர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பூரி உருட்டுற கட்டை எடுத்து நல்லா மெல்லிஸாக அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தண்ணிலாம் நினைக்கக்கூடாது. அப்படியே வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா அது வந்து அந்த தின் ஷேப்பில் வந்து மாறிடும். இப்போ அந்த மாதிரி தின்ன தேய்ச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஏற்கனவே ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருக்கோம்ல, வாழைப்பழம், சக்கரை, பட்டர், அதை வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஓரத்தில் இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பிரெட் பேக்கெட் மாதிரி நமக்கு கிடச்சிடும். இப்போ தோசை தவா வச்சு நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த பிரெட் பேக்கெட்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு நெய் இல்லை பட்டர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நெய் நிறையா ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நிறைய கீ வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா 2 சைடும் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான இன்ஸ்டன்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடும். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சொல்கிறத விட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிட்டேன். லாஸ்ட்டு ஃபைனல் டச்சாக மேலே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை மட்டும் அங்கங்கே தெரிகிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட சிம்பிளான பனானா பேக்கெட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை கட் பண்ணி சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். உள்ள அந்த பனானா ஸ்டஃபிங், அந்த ஸ்வீட்னஸ்ஸு, பிரெட்டோட அந்த கிறிஸ்பினஸ்ஸு, நெய்யோட வாசம்ன்றப்ப சூப்பராக இருக்கும். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டஃபிங் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வாழைப்பழம் தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. ஆப்பிளை வந்து கூட நீங்கள் வந்து வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சாக்லேட்டை மெல்ட் பண்ணி சாக்லேட் உள்ளே வச்சு வைக்கலாம். அதுக்கப்புறம் ஜாம், நியூட்டெல்லா, இது மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். டிப் நம்பர் 4. நெக்ஸ்ட் டிப், இது வந்து ஒரு கிராஃப்ட் டிப் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து ஐஸ்டிக் வச்சு தான் இன்றைக்கி வந்து கிராஃப்ட் வந்து செய்ய போகிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஐஸ்டிக் வச்சு கிராஃப்ட் செஞ்சு காட்டுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் 4 ஐஸ்டிக் வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு இது ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். அதாவது நார்மலாக எப்போதுமே வந்து 4 பக்கம் அந்த மாதிரி ஒட்டுவோம் இல்லையா, அது மாதிரி ஒட்டிக்க போகிறேன்.
இதை நீங்கள் ஃபெஃபிகால் யூஸ் பண்ணலாம், ஃபெஃபிபான் யூஸ் பண்ணலாம், க்ளூகன், டபுள் சைட் டேப் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் அப்படின்றதுக்காக க்ளூகன் தான் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த பாக்ஸ் மாதிரியே நமக்கு 9 பீசஸ் வந்து தேவைப்படும். இப்போ ஒரு பீஸ் வந்து செஞ்சுட்டேன். இதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 9 பீசஸ் வந்து தேவைப்படும். இப்போ ஃபுல்லாக வச்சுட்டு அப்புறம் ஒரு ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு 2 குச்சி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 5 குச்சிலேருந்து 6 குச்சி வரைக்கும் இந்த மாதிரி லைனாக கேப் விடாமல் அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போ அது எல்லாத்துக்கும் கலர் பண்ண போகிறேன். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 வந்து ப்ளூ கலரும் 5 வந்து ஒயிட் கலரும் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்டாண்டுக்கும் வந்து ஒயிட் கலர் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறனோ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சென்டரில் 3 பீஸ், அதுக்கப்புறம் ப்ளூ கலரில் 2 பீஸு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஒயிட்டு, இங்கே ஒரு ஒயிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது கீழே வந்து தாங்கி பிடிக்கிறதுக்காக இன்னொரு ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி சென்டராக பார்த்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டாண்டை வந்து தாங்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு எப்போதுமே மிரர்னால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேப்பர் பிளேட்டை கட் பண்ணி வைக்கிறது தான் நமக்கு மிரர். அதே மாதிரியே பேப்பர் பிளேட்டை இந்த மாதிரி மிரர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அந்தந்த இடத்துல வந்து ஒட்டிக்கிறேன். இதை நான் பெட்ரூமில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதனால் ப்ளூ அண்ட் ஒயிட் தீமில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே கொடுத்துக்கலாம். பின்னாடி டபுள் சைட் டேப் போட்டு வாலில் ஒட்டிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டிலுக்கு மேலே கொஞ்சம் இடம் இருந்துச்சு, அந்த இடத்துல தான் நான் வந்து ஒட்டியிருக்கேன். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகல் டைமில் இருந்தால் இப்படி தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் 3 கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். அதாவது அந்த டிசைனிங் ஆர்டரில் மேலே கீழே அப்படியே கிராஸ் டைப்பில் வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னுமே அழகாக இருக்கும். இதில் வந்து கேண்டிலோ இல்லை வந்து ஏதாவது குட்டி குட்டி வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற பொருள் ஏதாவது வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் கேண்டில் தான் வந்து வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5, இதுதான் ரொம்ப முக்கியமான டிப். இதுக்கு நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்வீட் பாக்ஸ், பிரியாணி பாக்ஸ், அந்த பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போது இதில் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஒரே டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நல்லா ஷார்ப்பாக இருக்க ஒரு ஊசியோ இல்லை கோன் ஊசியோ எடுத்துகிட்டு கேண்டிலில் காமிச்சிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து ஃபுல்லாக போட்டு வச்சுக்கோங்க. இப்போ தான் நம்மளோட மெயின் ஹீரோ அந்த சீவுமார் விளக்கமார் குச்சி இருக்குல்ல, அதை வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஹோல்லையும் இன்சர்ட் பண்ணிவிட்டு லைனாக வந்து அடுக்கி வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி விளக்கமாறு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேம்பு ஸ்டிக் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஐஸ் ஸ்டிக் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட்டு விளக்கமாறு குச்சி தான், அது எல்லாத்துக்கும் கிடைக்குன்றதுனால நான் இதே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் இருக்குல்ல அதெல்லாம் இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா உடஞ்சி வந்துடும். ஆனால் வெளியில் கொஞ்சம் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் 2 ட்ரே வந்து இதே மாதிரியே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் ட்ரே வந்து அவைலபிளாக இருந்துச்சு. அதை பார்த்து அதை ஒரு ஐடியாவாக எடுத்து தான் இதை வந்து செஞ்சுருக்கேன். அதாவது நம்ம கழுவி வெஜிடபிள்ஸை வந்து வச்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே சொட்டி அதுக்கப்புறம் வேர்வெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் சொட்டி அந்த காய்கறி வந்து வீணாக போயிடுமா. இந்த மாதிரி நம்ம வைக்கிறப்போ அந்த ட்ரிப் ட்ரே அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி வைக்கிறப்போ அந்த தண்ணி எல்லாம் வேர்த்து எல்லாமே அந்த குச்சிக்கு கீழே போயிடும். குச்சிக்கு மேலே தான் நம்ம காய்கறிலாம் இருக்கிறதுனால எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் உங்கள் காய் வந்து அழுகவே அழுகாது. எப்படி நீங்கள் வச்சிங்களோ அதே மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ கேரட்டை கழுவி நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த தண்ணி பட்டு அழுகிடும் அப்படின்ற பயமே நமக்கு வேணாம். அந்த குச்சி மேலே தான் நம்ம காய் வந்து இருக்கும். தண்ணி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து கலெக்ட் ஆகிடும். இப்போ அழகாக உங்களோட தண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்கள் வெஜிடபிள்ஸ் எப்படி வேணுமோ அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை தண்ணி அடியில் இருந்துச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேர்வை வந்துச்சுனாலும் அது எல்லாமே கீழே வந்து கலெக்ட் ஆகிடும். ஸோ இதே மாதிரியே ஒரு 4 ட்ரே நான் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி காய்கறியும் நீங்கள் ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிப் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.